திருக்கோழின்னு அழைக்கப்படக்கூடிய உறையூர் திருச்சியில இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்துல அழகிய மணவாளன் கமலவள்ளி நாச்சியாரோடு அருள் பாலிக்கிறார். 108 திவ்ய தேசங்கள்ல சிறப்பு வாய்ந்த ஒரு திவ்ய தேசமா இருக்கக்கூடிய திருத்தலம். சோழ அரண்மனையை சார்ந்த ஒரு யானை இந்த பகுதிக்கு வருது. அந்த யானைய மேலும் நடக்க விடாம அங்க இருக்கக்கூடிய ஒரு கோழி அந்த யானையோட சண்டை போடுது. பறந்து பறந்து அந்த யானையை கொத்துகிறது. நிறைவில் அதனுடைய கண்ணில் கொத்த அந்த யானை கண் பார்வை இழந்து அப்படியே விழுந்து விடுகிறது. இப்போ இந்த காட்சியை அந்த நாட்டினுடைய அரசன் பார்க்கிறான். பார்த்து அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த மண்ணுல இருக்கக்கூடிய ஒரு சிறிய உயிரினமான கோழிக்கு கூட இவ்வளவு வீரம் இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட புனிதமான மண் இது அப்படின்னு உணர்ந்து இந்த பகுதியை தன்னுடைய தலைநகரமாக வைத்து தொடர்ந்து ஆட்சியை செய்து வந்தான். அதனால் இந்த பகுதிக்கு கோழி அந்த யானையோடு சண்டையிட்டு விரட்டியதால் திருக்கோழியூர் என்ற பெயர் இந்த பகுதிக்கு ஏற்பட்டது. இந்த திருத்தலத்தினுடைய விசேஷம் என்னன்னா, பொதுவா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் பெருமாள் சொர்க்கவாசலை கடப்பார். ஆனா இந்த கோயில்ல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த சொர்க்கவாசல் கடப்பு நிகழ்வு ரொம்ப சிறப்பா நடைபெறும். அதே சமயம் தை மாதம் இல்லைன்னா மாசி மாதம் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு தாயார் மட்டும் தனித்து இந்த சொர்க்கவாசலை கடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கக்கூடிய திருத்தலம் இது. இந்த திருத்தலம் திருப்பானாழ்வார் அவதரித்த சிறப்பு வாய்ந்த திருத்தலம். 2000 ஆண்டு பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில்ல நாம எழுந்தருளி இருக்கின்ற பெருமாளை வேண்டுகின்ற பொழுது திருமண தடை நீங்கும், தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை மேம்படும். என்னடா வாழ்க்கை இது, போதோண்டா சாமி, அடுத்த ஒரு பிறவி இல்லாம நான் வைகுந்த பதம் அடைய வேண்டும்னு விரும்புபவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து அழகிய மணவாளனாக வீற்றிருக்கக்கூடிய பெருமாளை வணங்குகின்ற பொழுது அடுத்த பிறவி இல்லாமல் வைகுந்த பதம் கிடைக்கும்.